அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். மீனராசி அன்பர்களுக்கு, மீனராசி அப்படின்னா மீனம் குரு பகவானின் அருளை பெற்றவங்க. மீனத்தில் பிறந்தவங்க எப்போவுமே சமுதாய அக்கறை அதிகமாக இருக்கும். ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க, நம்மளுடைய குடும்பம் மட்டும் இல்லை, பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு ஒரு கஷ்டம்னா கூட ஓடி போய் உதவி செய்யக்கூடிய ஒரு மனநிலை கொண்டவங்க. ரோட்டில் நடந்து போனால் கூட அங்கே ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா வேடிக்கை பார்க்குறது நம்ம வேலை இல்லைங்க, என்ன தேவைன்னு கேட்டு அவங்களுக்கு பண்ணக்கூடியது தான் நம்ம வேலை, மீனராசிக்கார வேலைங்க. அந்த மாதிரி ஒரு சமூக அக்கறை, ஒரு நல்ல இளகிய மனசு, அடுத்தது எது செய்தாலும் நேர்மையாக செய்யணுங்கிற ஒரு விதி விலக்கு கண்டிப்பாக மீனராசிக்காரருக்கு அதிகமாக இருக்கும். அது பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, இப்படித்தான் வாழணும்னு நினச்சி தான் வாழ்வீங்களே தவிர எப்படி வேணாலும் நான் வாழ்ந்தால் போதும் அப்படின்னு நினச்சி வாழ தெரியாதவங்க மீனராசிக்காரர். ஆனால் சமீப காலமாக ரொம்ப கடுமையாக கஷ்டங்கள் அனுபவிக்கக்கூடியது மீனராசிக்காரர் தான். காரணம் என்னென்னா, உங்களுக்கு 10ஆம் அதிபதியாக வரக்கூடிய குரு பகவானும் உங்களுடைய ராசிநாதன் அதாவது குரு பகவான் 4ஆம் இடம் சுகஸ்தானத்தில் வக்கரத்தில் இருந்தார். வக்கரங்கிற போது என்னங்க, ஒரு கிரகம் இயல்பான தன்மையிலிருந்து மாறுபட்டிருக்குது, எதிர்மனை தன்மைகளை பவர் கொடுக்கக்கூடிய ஒரு பொசிஷனில் இருக்குதுன்னு அர்த்தம். குரு சுபகிரகம் இல்லையா, அவராக இருந்தால் தான் நல்லது. அவர் ஆக்ரோஷமான எப்படி இருக்கு, சரியாக இருக்காது. அதனால் இது குரு 4ஆம் இடத்துல இருந்ததுனால உங்களுக்கு நிம்மதி கெட்டு போயிருக்கும். அது மட்டும் இல்லை, ஏற்கனவே இந்த வருடக்கோள்கள் உங்களுக்கு அவ்வளோ சாதகமாக இல்லை. ஏன்னா 7.5 சனின்னு ஒன்று நடந்துகிட்ருக்குது. அடுத்தது பார்த்தோம்னா 12ஆம் இடத்துல ராகு, சுகம் அனுபவிக்கலாம் பார்த்தோம்னா அது எது நம்ம ஆசைப்படுறோமோ அதில் தான் பிரச்சனையாக வந்துட்டு இருந்தது. அப்புறம் பார்த்தோம்னா 6ஆம் இடத்துல கேது, ஞானம், நம்மளுடைய புத்திசாலித்தனம் எதிரிக்கு தான் தேவைப்பட்டது ஆச்சுங்களா. நாம் இப்போ எப்படிலாம் இருக்குன்னு நினச்சோமோ அந்த மாதிரிலாம் எதிரிக்கு சாதகமான சில வாய்ப்புகள் நாம்ளே வழி வைத்து கொடுத்துருப்போம். ஆக மொத்தத்தில் நாளும் தெரிஞ்சிருந்தாலும் நம்ம நல்லவங்களாக இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு நல்ல பேர் இருந்தாலும், ஆனால் ஏமாளிங்கிற ஒரு பேர் கன்ஃபார்மாக நம்ம மனசுக்கு தெரியும். ஆனால் அந்த அளவுக்கு அன்பால் நம்ம ஏமாற்றப்பட்டோம் அப்படிங்கிறது ஒரு சூழ்நிலை. இது இல்லாமல் காரணம் என்னென்னா, உங்களுக்கு இயல்பாக வருடக்கோள்கள் ஒரு பலவீனம் ஒரு காரணம். அதை விட நம்மளுடைய ராசி ஜென்மாதிபதியே வக்கரத்தில் இருந்தது ஒரு பலவீனம். அதனால் ஒரு வீடு, ஒரு மண்மனை, ஒரு பொன்பொருள், இடம் மாற்றம், தாவு மாற்றம், திசை மாற்றம் எது பண்ணி திருப்தி இல்லைங்க, சரிங்களா. அதுதான் நடந்திருக்கு. பணம் 10 ரூபா மிச்சம் வச்சுருக்க முடியாது. நீங்கள் எவ்வளோ தான் சம்பாரித்தாலும், அதாவது அது 10ல் ஒன்று கடன் வாங்கணும் இல்லையா, கடன் வாங்கின கடனுக்கு வட்டி கட்டுறது தான் நம்மளுடைய டியூட்டியாக இருக்கிற மாதிரி சூழ்நிலையாக இருந்திருக்கும், சரிங்களா. இன்னொன்று பார்த்தோம்னா, வீட்டில் நான் 4ஆம் இடங்கிறது சந்தோஷம்னு சொன்னேன், வீடும் அதுதான், வண்டி வாகனம் அதுதான். இது எல்லாமே சில பிரச்சனைகளை கொடுத்துருக்கும், சரிங்களா. அப்படின்னா அந்த வண்டி வாகனங்கிறது மட்டும் இல்லாமல் போக்குவரத்துனாலையும் சில சிரமங்கள் உருவாகிருக்கு. அடிக்கடி ஆரோக்கியம் பாதிக்கப்படுறது, குடும்பத்தில் மருத்துவ செலவுகள் பண்ணுறது. அடுத்தது இந்த 4ஆம் இடம் வீடு சம்மந்தப்பட்ட ரீதின்னு சொல்லும்போது, வீட்டில் ஒரு கலையம்சம் இழந்த மாதிரி. ஒரு கோயிலுக்கு போகலாம்னா கூட நினச்ச நேரத்தில் போயிருக்க முடியாது. இந்த வாரம் போகலாமா, அடுத்த வாரம் போகலாம், அடுத்த மாதம் போகலாம், இப்படி தள்ளி போகிறது. இப்படி சில தவணை முறையில் சில ஒரு தெய்வ வழிபாடுகள் கூட நம்ம பண்ண வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கும். இருந்தாலும் இறைவன் பக்தி அதிகமாக இருக்கும். தெய்வம் தான் நம்மளை வழி நடத்துதுங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லாமல் இறைவனையே நம்பி வாழ்ந்துட்டுருக்கக்கூடியவங்க தான் இந்த மீனராசி அன்பர்கள். ஆனால் இருந்தாலும் அந்த வக்கர நிலையில் இருந்ததுனால, அதாவது வீட்டுக்குள்ளே ஒருத்தர் புரிஞ்சிக்க மாட்டாங்க. திருமணம் சார்ந்த விஷயங்களும், ஒரு வீடு கட்டக்கூடிய ஒரு நல்ல விஷயங்களும் முழுமையாக கட்டி முடிக்க முடியாத சூழ்நிலை. வீடு கட்டலாமான்னா முழுசாக கட்டி முடிக்க முடியாது. இடம் வாங்கலாம்னா கிரையம் பண்ண முடியல, பண்ணாலும் அது திருப்தி இல்லை. ஒரு இடம் இருக்கிறத விற்றுட்டு ஏதாவது ஒன்று பண்ணலாம்னாலும் அது 10 ரூபா போகிற பொருள் 5 ரூபாய்க்கு போகுது. ஆக மொத்தத்தில் நாம் ஒரு நல்ல விஷயங்கள் செய்யணும்னா கால தாமதமாகிறதுக்கு அது ஒரு காரணம். திருமணம் சார்ந்த விஷயங்கள் அதே மாதிரி தாங்க, சரிங்களா. அதாவது நாம் அடுத்தவங்களுக்கு ஒரு பொண்ணு போய் பார்த்துட்டு வந்து அந்த பொண்ணுக்கு வேறு பக்கம் கல்யாணம் ஆயிரும். ஆனால் நமக்கு ஆக மாட்டேங்குது. ஆனால் நம்மளும் எல்லோரும் நல்லவங்க தான் சொல்கிறாங்க. ஆனால் திருமணங்கிறது மட்டும், அதாவது எத்தனையோ இடத்துல பார்த்தாலும் சரி வர மாட்டேங்குது. சில விஷயத்தில் பார்த்தோன்னா நமக்குன்னு அக்கறை எடுத்து பார்க்குறவங்களும் யாரும் இல்லை. ஆனால் கெடுத்து விடுறதுக்கு ஆள் இருக்குது. இதுதான் நம்மளுடைய பிரச்சனைக்கு ஒரு காரணம். இப்படி ஒரு மன வருத்தம் மீனராசிக்காரர் அனுபவிச்சுட்டு தான் இருக்கிறீங்க. இந்த நிலையிலிருந்து மார்ச் மாதம் கண்டிப்பாக 11ஆம் தேதியிலிருந்து பார்த்தோம்னா ஜூன் 1 வரைக்குமே உங்களுடைய வாழ்க்கையில் சில தேவைகளை நீங்கள் சரிப்படுத்திக்க முடியும். ஏன்னா இது பெரிய எல்லாமே எப்படியே சொல்கிறாங்கங்கிறதெல்லாம் நினைக்க வேண்டாங்க. ஆனால் இது உண்மையான குரு உங்களுக்கு நல்ல யோகம்
நல்ல சிறப்பு, நல்ல நன்மைகள் செய்யும். வெளிநாடு, வெளியூர், வெளிப்பிரயாணம், அதிர்ஷ்டம் சார்ந்த விஷயங்கள் 5ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை பார்க்குறது நல்லது. 10ஆம் இடத்தை பார்க்குறது குரு பகவான். 10இல் குரு பார்வை விழும்போது உங்களுக்கு தொழில் விருத்தியாகும், தொழில் திருப்தி அடையும், பணவரவு அதிகரிக்கும், வேலையினால் கன்ஃபார்ம் ஆகும், புதிய வேலை தேடி போகிறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும், கல்வியில் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு கல்வி பலம் நல்லா இருக்கும். சரிங்களா? உங்களுடைய விரயஸ்தானத்தை பார்க்குது. அப்போ வீடு கட்டலாம், கல்யாணம் பண்ணலாம், சுப விஷயங்கள் கண்டிப்பாக நீங்கள் செய்யலாம். தடைகள் வந்தாலும் அது பெருசு இல்லைங்க. ஒரு முறை வரும், அடுத்த முறை முயற்சி பண்ண கண்டிப்பாக முடிச்சிருவீங்க. நல்ல விஷயங்கள் பண்ணி ஜூன் வரைக்குமே உங்களுக்கு நல்லா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமான ஒரு வாய்ப்பு இந்த குரு வக்ர நிவர்த்தியிலிருந்து சாதகமாக இருக்குது. அப்போ இந்த நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு பிரம்மா வழிபாடு பண்ணுங்கள், பிரம்மனுக்கு வழிபாடு பண்ணுங்கள், பிரம்ம கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அது முடியல அப்படிங்கிற போது அதாவது குரு பகவானுக்கு வழிபாடு பண்ணுங்கள். குரு பகவானுக்கு வியாழக்கிழமை நாளில் அதாவது மஞ்சள் நிற ஆடை அல்லது மஞ்சள் வண்ண பூக்கள் இது அப்படி இல்லைன்னா கொண்டக்கடலை மாலை இது 3ஐயும் வச்சு கூட பிரார்த்தனைகள் செய்யும்போது தெய்வத்துக்கு பிரார்த்தனை செய்துட்டு நீங்கள் வழிபாடு பண்ணும்போது இன்னும் குருவருள் உங்களுக்கு முழு நிறைவை கொடுக்கும். சரிங்களா? இன்னொன்று சொல்ல போனோன்னா இந்திரனை வழிபாடு பண்ணுறது சிறப்பாக இருக்கும். உங்களுடைய குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுறீங்க, தவறுதலாக ஒரு சிரமங்கள் நம்ம ஏற்கனவே அனுபவிச்சிருந்தாலும் சில மனக்குறைகள் இருந்தாலும் சரியாயிரும். ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு ஜென்மச்சனி நடந்துகிட்ருக்குது, ஆரோக்கியத்திலும் சரி ஏதோ எல்லா தடைகள் வருது இல்லையா? ஏன்னா ஒரு விதம் உங்களுக்கு பலவீனமாகும் போது இன்னொரு விதம் பாசிட்டிவ் எனர்ஜி கிடைச்சதுன்னு வச்சுங்களேன், சக்ஸஸ் குரு எத்தனை பிரச்சனைகளும் சரியாயிரும். சரிங்களா? ஜென்மச்சனி இருக்குது, அது இருக்குது, பாகம் இருக்குது, குழப்பம் இருக்குது, பிரச்சனை இருக்குது, எதிரி பின்னால் இருந்து குத்த வந்தால் கூட கண்டிப்பாக அவங்களுக்கு தான் அடி விழுமே தவிர உங்களுக்கு கவலைப்படாதீங்க. பிரிஞ்சவங்க ஒன்று சேருவீங்க. உங்களுடைய மனசில் நினைச்சா சில ஆசைகளை பூர்த்தி செய்து அதனால் ஒரு சுகத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு சந்தோஷம். ஏன்னா சுகங்கிறது உங்களுக்கு பிடிக்காது, புரியுங்களா? நான் நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சி சாப்பிட்ற சாப்பாட்டை கூட ருசியை பார்த்து சாப்பிட மாட்டீங்க, ஆச்சுங்களா? பசியை பார்த்து சாப்பிடக்கூடிய மனிதர் நீங்கள். ஏன்னா மீனராசிக்கார் அவ்வளவு பொக்கிஷமான ஒரு நல்ல மனிதர்கள், ஆச்சுங்களா? ஒரு ஆசிரியராக இருக்கிறது, ஒரு அரசியல் சம்மந்தப்பட்ட ரீதியில் இருந்தால் நேர்மையாக இருக்கிறது, அரசாங்கத்தில் இருந்தாலும் அதே மாதிரி தாங்க. சரிங்களா? ஒரு பஞ்சாயத்து பண்ணுறதா இருந்தால் கூட மனிதர்கள் பார்த்து பாவத்தை பார்த்து அதாவது இது பண்ண மாட்டேங்க, நேர்மை இதுன்னா இப்போ தப்பு தான், ரைட்டு தான் அப்படிங்கிற மாதிரி. அதாவது வருமானம் மட்டும்தான் நம்மளுடைய குறியாக இருக்காது, அதாவது நம்மளுடைய சேவையும் சரியாக இருக்கணும்னு நினச்சி எந்த ஒரு வேலையும் செய்யக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கு இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி காலம், அதாவது இந்த மார்ச் 11ஆம் தேதியிலிருந்து புதிய முயற்சிகள் உங்களுக்கு அற்புதமான நன்மைகள் கொடுக்கும். ஏன்னா குரு பகவான் தான் எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வுகளை ஏற்படுத்துறது பணத்தின் மூலம் தான். அப்போது அந்த பணத்தின் காரக கிரகமே குரு பகவான் தான். சரிங்களா? அது உங்களுக்கு ஜென்மாதிபதி குரு, ஆச்சுங்களா? புத்திரக்காரகன் சொல்லுவோம் குரு பகவான். அது மட்டும் கிடையாது, திருமணத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய யோகக்காரகன் குரு பகவான் சொல்லுவோம். சரிங்களா? தனக்காரகன், அதே மாதிரி கல்விக்கு காரகன். குழந்தைங்க ரொம்ப டல்லாக படிச்சுட்டு இருக்கிறாங்கன்னா மீனராசிக்கார குழந்தைங்க இப்போது அருமையாக படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. சரிங்களா? படிப்பு முடித்தவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும், வெளிநாடு வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் மனசில் சில குறைகளும் கவலைகளும் ஏற்பட்டால், மற்றவங்களால் ஏற்பட்ட சில வலிகளும் வேதனைகளுக்கும் சில மருந்தாக சில நல்ல விஷயங்கள் மீனராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த மார்ச் 11இலிருந்து ஆரம்பம் ஆமோகம். இப்போ சொன்ன பலன் கோச்சார் அடிப்படையில் நான் சொல்லியிருக்கிறேன். கோச்சாரங்கிறது நம்மளுடைய ராசி சந்திரன் மதி, அதாவது நம்மளுடைய எண்ணங்களை சரிங்களா பிரதிபலிக்கக்கூடிய தான் கோச்சார பலன். ஆனால் ஜாதகம் லக்னங்கிறது நம்ம பிறப்பு ஜனன ஜாதகத்தை லக்னம் என்ன தசாபுத்தி என்ன அதுதான் விதி, நமக்கு எது கிடைக்கும் எது நடக்கும் அப்படிங்கிறது நிர்ணயம் செய்யக்கூடியது பிறப்பு ஜனன ஜாதகம். அப்போது கோச்சாரம் நல்லா இருக்குது, ஓகே. அப்போ பிறப்பு ஜனன ஜாதகம் நல்லா இருக்கணும். ஜனன ஜாதகத்தில் குருவோடைய நிலை என்ன, அப்போ நடக்க ஒரு திசை என்ன, அந்தரம் என்ன, புத்தி சூட்சுமம், இப்படி பல விஷயங்கள் இருக்குங்க. சரிங்களா? யோகங்கள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும்னா உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தை தான் பார்க்கணும். அதனால் ஜனன ஜாதகத்தை ஒரு முறை பாருங்கள். நீங்கள் நம்மக்கிட்ட பார்க்கணும்னு நீங்கள் நினச்சாலும் கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் இது 3 மட்டும் தெரியப்படுத்தினா போதுங்க. ஜாதக பலன்கள் அருமையாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இனி வரக்கூடிய காலத்தை நம்ம எப்படி சாதகமாக பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத நிர்ணயம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கண்ணாடி பார்த்து நம்ம முகத்தை எப்படி சரிப்படுத்திக்கிறோமோ அந்த மாதிரி உங்களுடைய எதிர்காலத்தை என்னங்கிறது நிர்ணயமாக நம்ம தீர்வு
தீர்மானிக்கக்கூடியது உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகம் தாங்க. சரிங்களா? அதனால் ஒரு முறை பார்த்துக்குங்க. மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரைக்கும் நன்றி, வணக்கம்.